800 வருஷத்துக்கு ஒரு தடவை மாய லோகத்துக்கு அதிபதியா மாறு குடுப்பன ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் நான் இத்தனை நாளா கடுமையான தவத்துல இருந்தேன். தவம் முடிஞ்சு அந்த தவத்தோட பலனா இப்போ கிடைக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. ஆனா என்ன ஆனா அதையும் சொல்லுங்க. நீ மாயலோக அதிபதியா மாறணும்னா அதுக்கு முன்னால ஒரு உயிர் பலி நடக்கணும். யார நான் காணிக்கையா பலி கொடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க குருவே. நீயாவே யாரையும் காணிக்க பலி கொடுக்க கூடாது. ஆனா மகாபாரதத்துல வர்ற சகுனி மாதிரி எல்லாமே உன்னாலதான் முடியணும். உன்னோட சூழ்ச்சியால ஒரு அகோர அதிபதியால தாத்ரூப வித்தையில எல்லாத்தையும் முடிச்சிட்டு தீட்சை பெற காத்திருக்கிற ஒரு பொண்ணோட ரத்தம் சிந்துனா மட்டும்தான் உன்னால மாயலோக அதிபதியா மாற முடியும். இது எப்படி சாத்தியம் குருவே? அப்படிப்பட்ட பொண்ணை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால முதல்ல அந்த அகோர அதிபதியை பார்க்கணும். அவரோட உதவிய உனக்கு சாதகமாக்கிக்கணும். நீ சந்திக்கக்கூடிய அகோர அதிபதி சாதாரணமானவனா இருக்கக்கூடாது. சித்திர மாசத்துல மிருக சிரீசத்துல 800 வருடம் 14 நாட்கள் வாழ்ந்த தன்னோட குருவையே பலியா கொடுத்த அகோர அதிபதியா மாறின ஒருத்தனை தான் நீ சந்திக்கணும். அப்படி ஒருத்த இந்த உலகத்துல இருக்கானா? அப்படின்னா அவ எங்க இருக்கான் குருவே? அவன் உனக்கு நல்லா தெரிஞ்சவன். நீ அவனுக்கு நல்லா பரிச்சயமானவன் தான். நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க குருவே. முதல்ல அவன் பேரு என்னன்னு சொல்லுங்க. அகோர அதிபதி மனோ. தமனாவோட புருஷன் மனோவா? ஆமா. அவனா இப்ப அகோர அதிபதி? என்னால இதை நம்பவே முடியலையே. விதி வலியது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். பரவாயில்லையே, வாதமுனி ரூபத்துல போய் நான் அந்த கமண்டலம் கிட்ட பேசினதெல்லாம் அப்படியே நம்பிட்டானே. அத அச்சு பேசுறாம இங்க வந்து ஒப்பிச்சிட்டான். டேய் மனு, என்கிட்டயா சவால் விட்ட? நான் இந்த கமண்டலனை வச்சு உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு.